எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் 1 கொரிந்தியர் 3:16 தியானிக்க போகிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவாலயத்திற்கு வந்துதான் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அங்குதான் வேதம் வாசிப்பார்கள். ஆகினால்தான் அது பரிசுத்தமாய் கருதப்படுகிறது. அங்கு தேவன் தன்னுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் என்று ஜனங்கள் நம்புவது நிமித்தமாக அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக அவர்கள் கருதி அங்கு ஓடுகிறார்கள். தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கு ஆண்டவரிடத்திலே சொல்லி அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பார்க்கும் பொழுது அநேகர் ஆலயத்தில் தான் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சரீரமே பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறது என்று. நாம் பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:9, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று. நாம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டுமானால் அவருடைய ஆவியை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் பாவத்திற்குள்ளே அமிழ்ந்து கிடக்கிறது, அசுத்தத்திற்குள்ளே அமிழ்ந்து கிடக்கிறது. இதிலிருந்து மீண்டு கொள்ள நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பப்பட வேண்டும். எவ்வளோ அதிகமாக நம் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த பேச்சுக்களை, சொந்த செயல்களை ஒரு நாளும் சொல்லாதிருப்போம், செய்யாதிருப்போம். நம்முடைய சரீரத்தை கர்த்தர் தங்குகிற ஆலயமாக காத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 8:10-11 வசனங்களை பார்க்கும் பொழுது, சாலமோன் ராஜா ஆலயத்தை ஆண்டவருக்கு பரிசுத்தப்படுத்தின பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை வந்து நிரப்பியது. அங்கு ஒருவராலும் நிற்கக்கூட முடியாதபடிக்கு தேவ பிரசன்னம் வந்து இறங்கியது. அவங்க தரையில் விழுந்து கர்த்தரை வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எவ்வளோ அதிகமாக நம்முடைய சரீரத்தை அப்படி ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டுடைய மகிமை வந்து தங்கும்படியாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். அப்பொழுது பிசாசுகள் நம்மை பணிந்து கொள்ளும், அலறிக்கொண்டு ஓடும். நம் பக்கத்தில் வர முடியாதபடிக்கு பிசாசின் கிரியைகள் ஓடும் பிரியமானவர்களே. அப்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறார். நீங்கள் பிசாசுக்கு பயந்த நாட்கள் போதும் பிரியமானவர்களே. கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்குள்ளே மகிமையின் ராஜாவாக இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த நேரத்தில் இறங்கி கொண்டே இருக்க போகிறார். இயேசுவும் ஒரு இடத்துல யோவான் 2:19-21 போன்ற வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சீஷர்கள் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக பிரகாரமான ஆலயத்தை சொல்லவில்லை, தன்னுடைய சரீரத்தையே ஆலயம் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் உங்கள் சரீரத்தையும் ஆண்டவர் தம்முடைய ஆலயமாக கட்டி எழுப்ப போகிறார். இன்றைக்கும் அது ஆண்டவருக்குள் பெரிய மாளிகையாக கட்டி எழுப்பப்பட போகிறது. உங்கள் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே உங்கள் சரீரத்தை ஆலயமாக கட்டட்டும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் கையிலே கொடுப்போம். எபேசியர் 4:30 அப்படித்தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று. ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது.
அதற்காக நம்முடைய சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளும் நம்முடைய செய்கையின் நிமித்தமாக, பேச்சு நிமித்தமாக அவரை துக்கப்படுத்தாதிருப்போம். பிரியமானவர்களே, நாம் இன்னும் பரிசுத்தர்களாக, இன்னும் நீதிமான்களாக மாறும்படியாக ஆண்டவரிடத்திலே கேட்போமா? கர்த்தர் தாமே உங்களை பரிசுத்த ஆலயமாக, மாளிகையாக கட்டி எழுப்புவாராக. மூலை கல்லாகிய அவர் மேல் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். இன்றைக்கும் நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உமது பிள்ளைகளே இந்த நாளிலே நிரப்புவீராக, நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியே இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல என்று வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளே பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், நிரப்பும். உம்முடைய ஆவி இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாத சுவாமி. நிரப்புவீராக, ஆலயமாக எழுப்புவீராக, உம்முடைய ஆலயமாக எழுப்புவீராக. அவர்களுக்குள்ளே மகிமையின் ராஜாவாக அவர்கள் இருதயத்தை சிங்காசனமாக கருதி வந்து அமர்ந்திருப்பீராக. அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பீராக. நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஒவ்வொருவரையும் இப்பொழுதே நிரப்போப்பா, நிரப்பும். நீர் வரும்பொழுது அவர்கள் ஆயத்தமாக பரிசுத்த ஆவியினாலே நிரம்ப பெற்றவர்களாக உம்மை சந்திக்க வருவார்களாக. நிரப்போப்பா, நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். உம்முடைய ஆவி இல்லாமல் இருக்கக்கூடாது சுவாமி. ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஒவ்வொரு சகோதரரையும் நிரப்பும், ஒவ்வொரு சகோதரியும் நிரப்போப்பா, நிரப்பும், நிரப்பும். நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இந்த நிகழ்ச்சியை யார் பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தாலும் நிரப்புவீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தேவனே, நிரப்போப்பா. ஒவ்வொருவருக்குள்ளேயும் வந்து அமர்ந்திருப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும், நிரப்பும். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அதற்குள் பிரவேசிப்பேன் என்று சொன்னீரே. நிரப்பு. கதவை திறந்து வைத்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்குள்ளே இறங்கும்ப்பா, இறங்கும். இருதய வீட்டிற்குள்ளே இறங்கும், இறங்கும். ஆலயமாக மாற்ற நிரப்போப்பா, நிரப்பும், நிரப்பும். மாளிகையை போல, அழகான ஜொலிக்கும் கற்களையுடைய மாளிகையை போல அவர்கள் சரீரம் கட்டி எழுப்பப்படுவதாக, எழுப்பப்படுவதாக. சோர்வின் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற அந்த பிள்ளைகளை இப்பொழுது உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்புவீராக, நிரப்புவீராக. போராட்டத்தின் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிற அந்த பிள்ளைகளை நிரப்போப்பா. சிங்கத்தை போல அவள் தைரியமாக எழும்பட்டோப்பா, எழும்பட்டும். உமக்காக ஆலயங்களாக எழும்பட்டும், எழும்பட்டும். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய ராஜ்யத்திலே மாணிக்க கற்களாக அவர்கள் பிரகாசிக்கட்டோப்பா, பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரத்தை கொடுத்து எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you, dear friends. Hey friends, அருமை சகோதரி வேதவள்ளி, அருமை மகள் நேஹாவுக்கு என்று பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே நேஹா. God bless you richly. 2023 படி உன்னை முத்திரை மோதிரமாக ஆண்டவர் வைப்பார். அப்பா 12th அவளுக்கு வேண்டிய ஞானம், ஞாபக சக்தி, அறிவு பெருகி இருக்கட்டும். நிறைய மார்க் எடுத்து எந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்படட்டும். மோகித் படிப்பையும் ஆசீர்வதித்து சுகமாய் காத்துக்கொள்ளும். சகோதரி வேதவள்ளி அவர்களுக்கு நல்ல சுகம். சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கு ப்ரமோஷன் உண்டாகும்படி அருள் புரியும். ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.